ஹாய் சிஸ்டர்ஸ், வெல்கம் ஆல். இந்த பேக்கோட அடி எப்படி போடணும்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ஜாயின் இந்த இடத்துல வந்து நம்ம அடி போட்டோம் இல்லைங்களா. இப்போ வந்து இந்த சென்டரில் அடி எப்படி போடணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 5 4 3 2 1ன்னு போன வீடியோவில் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ வந்து இந்த பக்கம் எவ்வளோ போடலாம், எவ்வளோ கவுண்டிங் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. உங்களுக்கு சிக்கு இல்லாமல் இருக்கிறக்க இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா சிக்கு இருக்காது. இங்கே வந்து 5 காலம் தாங்க போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் வந்து 5 காலம் தான் போடணும். ஸோ இங்கே வந்து 11 வந்திருக்குன்னா இதை வந்து நம்ம 5ஆக தான் இங்கே போட போகிறோம். அப்போது 11 10 9 8 7 வர வரைக்கும் தான் நம்ம இங்கே வந்து பின்னல் போட போகிறோங்க. 7 வரைக்கும் தான் போட போகிறோம். இப்போ 11 இருக்குது அப்படின்னா 2 விட்டுடுறோம். இந்த 2 ஏன் விடுறோன்னு தெரிஞ்சுங்களா, இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக தான். இப்போ வந்து இங்கே 7ஓட வந்து நம்ம இதை அப்படியே அடி வந்து அதோடு ஸ்டாப் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால தான் வந்து 7 சொல்லியிருக்கேன். இங்கே 5 போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதே மாதிரி இங்கேயும் 5 லைன் கொண்டு வரோம். இங்கே 5 லைன் போட்டிருக்கோம், அதே மாதிரி இங்கே 5 லைன் கொண்டு வரோம். 5 லைன் வரைக்கும் தான் அந்த பூ இதை வந்து நான் உங்களுக்கு கவுண்ட் பண்ண சொன்னது. இல்லைன்னா வந்து மிஸ்டேக் ஆயிரும். ஏதாவது ஒரு பூ மிஸ் ஆயிருந்தால் கூட நமக்கு மிஸ்டேக் ஆகும். அதனால் இங்கே 5 நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து 11 வருதுங்க. இங்கே 11 வருதா, இதை வந்து 7 வரைக்கும் நம்ம கொண்டு வரோம். இங்கே 2 விட்டுட்டோம். ஃபஸ்ட்டு 2 விட்டுடுறோம், லாஸ்ட்டு 2 விட்டுடுறோம். பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு 2 விட்டுடுறோம், லாஸ்ட்டு 2 விட்டுறோம். இந்த 2ம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போட போகிறோம். நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பீரியடில் இந்த மாதிரியெல்லாம் சொல்லி தருவாங்க. ஆனால் அப்போ இருந்த மைண்ட் செட்டுக்கு இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லைங்க. ஐயோ, மிஸ் வந்தாங்கன்னா போரிங்காக இருக்கும், அருவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் இருந்துட்டு இப்போ அதெல்லாம் ஃபீல் பண்ணுறோங்க. சரி, நமக்கு வந்து இப்போது எந்த ஸ்கூல்லையும் வந்து இந்த மாதிரியெல்லாம் எதுவும் டீச் பண்ணுறதில்ல. பட் நாங்கள் படிக்கும்போது கூடை பின்னுறது, பர்ஸ், இந்த மாதிரியெல்லாம், அப்புறம் பொக்கே ரெடி பண்ணுறது, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அப்படின்னா ட்ராயிங் மட்டும் இல்லாமல் நிறைய கைவினை பொருட்கள் எப்படி செய்யணும் அதெல்லாம் வந்து எங்களுக்கு நிறைய கிளாஸஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து மோஸ்ட்லி எங்கேயும் இல்லை. நான் பார்த்த வரைக்கும், கேள்விப்பட்ட வரைக்கும் எந்த ஸ்கூல்லையும் இந்த மாதிரியெல்லாம் இல்லை. பட் நாங்கள் படிக்கும்போது இருந்துச்சுங்க. அப்போ அவங்க சொல்லும் போதெல்லாம் கேட்கல, இப்போ ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். அப்போவே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்நேரம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு. நமக்கு வந்து ஒரு விஷயம் இது வந்து எனக்கு முன்னாடியே தெரியும், ஆனால் நான் பண்ணதில்லை, விட்டுட்டேன், அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லும்போது தாங்க அதை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். சரி, அப்போவே கற்றுருக்கலாம்ல, அப்போவே பண்ணியிருக்கலாம்லன்ட்டு. எதுவுமே வந்து அது போனதுக்கு அப்புறம் தாங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு அது பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் கிடைச்சும் கூட நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டு, நமக்கு வேறு வேலை இருக்குப்பா, இதெல்லாம் யார் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணாமல் விட்டுறோம். இப்போது நமக்கு ஏஜ் ஆகுது, நம்மளால் வெளியே எங்கேயும் ஒர்க் போக முடியல, சும்மாவே இருக்கணும்னு திங்க் பண்ணும்போது தான் சரி அந்த ஒர்க் பண்ணியிருக்கலாமா, இந்த ஒர்க் பண்ணியிருக்கலாமான்ட்டு நம்ம மைண்டு வந்து நிறைய திங்க் பண்ணுங்க. சொல்லிக் கொடுக்க ஆள் இருக்கும்போது நம்ம எதுவும் கற்றுக்கல. இப்போ யாரும் சொல்லி தரல அப்படிங்கும் போது தான் நமக்கு நிறையா கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வரும். ஸோ இப்போது ஒன்றும் தப்பு இல்லைங்க. நம்ம வந்து கற்றுக்கிறதுக்கு ஏஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயமே இல்லை. நமக்கு கண்ணு நல்லா தெரியுதா, நமக்கு கை வந்து ஒர்க் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா, நம்மளால் உட்காந்து அது பண்ண முடியுங்கிற ஒரு மன உறுதி இருக்கா. ஸோ நம்ம எந்த ஏஜில் கூட நம்ம பிஸ்னஸ் பண்ணலாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக இதை பண்ணலாம். இந்த த்ரெட்டு பேர் மேக்ரமே 5mm பாலிஸ்டர் த்ரெட்டுன்னு கேளுங்க. ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து மேக்ரமே த்ரெட் 5mm பாலிஸ்டர் த்ரெட்டுன்னு கேளுங்க. பாலிஸ்டர் த்ரெட்டு வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியாகவும் இருக்கும்,
நீங்கள் வந்து இதை பிஸ்னஸாக பண்ணுறீங்க அப்படின்னா பாலிஸ்டர் த்ரெட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதே வந்து வெறும் த்ரெட்டு மேக்ரமே த்ரெட்டை நீங்கள் வாங்கி பண்ணுறீங்கன்னா அது ரொம்ப காஸ்ட்டுங்க. நமக்கு வந்து பட்ஜெட் வந்து எனக்கு பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த த்ரெட்டு வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அதே டைம் வந்து எனக்கு பிஸ்னஸும் நல்லா பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு பாலிஸ்டர் த்ரெட் வந்து ஓகேங்க. அந்த த்ரெட்டில் கூட கொஞ்ச நாள் போயிடுச்சு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஷேட் அடித்த மாதிரி ஆயிரும். அப்புறம் துவைக்கும் போது வந்து நூல் நூலாக வரும். பட் இது பாலிஸ்டர் த்ரெட் அப்படின்னா இது பாருங்கள், பாலிஸ்டர் த்ரெட்டுனா நீங்கள் சோப்பு போட்டு கூட நம்ம வாஷ் பண்ணிக்கலாம், நூல் நூலாக வராது. ஆனால் இந்த இடத்துல வந்து நூல் நூலாக வரும். இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த ஃபயர் அந்த மாதிரி வச்சு நீங்கள் அழுத்திட்டீங்க அப்படின்னா நூல் நூலாக வராது. நான் உங்களுக்கு வந்து எண்டில் நான் அதெல்லாம் சொல்கிறேங்க. இல்லைன்னா கம் இருக்குது, இந்த பேகுக்கு ஒட்ட வைக்கிற கம் இருக்குது, அந்த கம்மை போட்டு நம்ம ஒட்டிக்கலாங்க, பிரிஞ்சும் வராது. பார்த்திங்கன்னா செகண்ட் லைன் முடிச்சிட்டேன். தேர்ட் லைனுக்கு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு 2 விட்டுடுறோம். பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட் லைனுக்கு அப்படியே நான் ஜாயின் பண்ணிட்டேன். செகண்ட் லைனுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2ம் லாஸ்ட்டு 2ம் விட்டுட்டேன். இப்போ தேர்ட் லைனுக்கும் வந்து ஃபஸ்ட்டு 2 விடுறேன், லாஸ்ட்டு 2 விடுறேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, உங்களால் கண்டிப்பாக முடியுங்க. நம்ம இது கால் மிதியாக கூட யூஸ் பண்ணலாம், பார்க்குறக்கு நல்லாவும் இருக்குங்களா. நிறைய டிசைன்ஸ் போட்டு அதுவும் பண்ணலாம். நீங்கள் பேக் செஞ்சுட்டு ஃபுல்லாக ஒர்க்கெல்லாம் முடித்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சேல் பண்ணுறீங்களோ இல்லையோ, குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லன்ச் பேக்கை அது கொடுத்து விடுங்க. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறாங்க, லன்ச் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு லன்ச் பேக்கும் வந்து ஒன்று ரெடி பண்ணி கொடுங்க. ஏன்னா நம்ம வந்து இது யாரும் பார்க்கல, நம்ம வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம், யாரும் பார்க்கல, சேல் ஆகலை அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம ஒரு நாளைக்கு ஒரு பேக் இல்லை வாரத்துக்கு 2 பேக் போடுறோன்னா கூட அதை வந்து ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு, நம்ம சொல்கிறத விட யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்க எடுத்துகிட்டு போகும்போது அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அதை வந்து நம்மக்கிட்ட சொல்லி அவங்களே வந்து நம்ம பிஸ்னஸ்க்கு நம்ம விளம்பரப்படுத்த வேண்டாங்க, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம சொல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்களே, கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து அவங்களே விளம்பரப்படுத்தின மாதிரி இருப்பாங்க, உங்களுக்கு சப்போர்ட்டாகவும் இருப்பாங்க. ஏன்னா லன்ச் பேக்கில் நம்ம ப்ளேஸில் வைக்க மாட்டோம், அதுக்குங்கிற லன்ச் பேக் வைக்கிறக்கு ப்ளேஸில் செல்ஃபில் கொண்டு போய் பேக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது நம்மளது தனியாக தெரியும், இந்த பேக் வந்து தனியாக தெரியும். அப்போவே கேட்பாங்க, பரவாயில்ல உன் பேக் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சில லன்ச் பேக்கில் நம்ம குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து கொண்டு வந்து அந்த லன்ச் பேக் ஜிப்பு ஓப்பன் பண்ணாவே குழம்பு, ரசம், பொரியல் எல்லாம் எப்படியும் கொட்டி வச்சுருப்பாங்க. இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ் கழுவ மாட்டாங்க, கேட்டால் தண்ணி வரல சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவாங்க. அது ஓப்பன் பண்ணவே அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும். பட் இந்த மாதிரி நீங்கள் பேக் செஞ்சு கொடுங்களேன், இதில் வந்து நிறைய ஹோல் இருக்குது, உங்களுக்கு ஸ்மெல்லும் வராது, வாஷபிள் கூட. நீங்கள் ஈவினிங் அதை வந்து துவைச்சி மார்னிங் இதுலேயே டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்தா கூட ஸ்மெல் இருக்காது. இதே பேக்னா அப்படி இல்லை, கண்டிப்பாக ஸ்மெல் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பாங்க. என்ன பேக் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரியெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டோமா, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் கூட சரி ஓகேன்னு சொல்லி நீங்கள் விட்டுருங்க. பட் அந்த பேக் ஸ்மெல்லுக்கு நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை நாங்கள் இதே எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ வந்து 3 ரோ போட்டேங்க, 4th ரோ அதுக்கும் வந்து ஃபஸ்ட்டு 2 விடுறோம், லாஸ்ட்டு 2 விடுறோம். நீங்கள் அந்த த்ரெட்டு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒன்று,
2 3 இது வந்து ஃபோர்த் ரோவில் ஃபஸ்ட்டு 2 விட்டுட்டேன், லாஸ்ட்டு 2 விட்டுட்டேன். பார்த்தீங்களா, இது நான் தப்பாக போட்டுட்டேன். இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்ரெடி 2 விட்டுட்டு எகெயின் 2 விட போயிருக்கேன். என்னென்னா நம்ம இந்த டிசைன் போடும்போது இதுக்கு சென்டரில் வருதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேசிகிட்டே நானும் இங்கே மிஸ்டேக் பண்ணிட்டேன். இப்போ இங்கே இருக்குங்களா, இங்கே 3 தெரியுதுங்களா உங்களுக்கு, தெரியுதா? ஸோ இதுக்கு சென்டரில் வரணுங்க. இது சென்டர். இந்த இடத்துல தான் நம்ம ஒவ்வொரு ரோக்கும் வந்து இந்த பூ பின்னல் போடும்போது இந்த இடத்துல இருக்கா, இதுதான் வந்து நமக்கு கரெக்டு. இந்த 3க்கும் சென்டரில் வர்றது தான் கரெக்டு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே சென்டராக தான் இருக்குது. ஸோ இந்த சென்டர் வரணும், அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பேசிகிட்டே வந்து அது கவனிக்காமல் இப்போ போட்டிருந்தேன் அப்படின்னா என்னோடது அடி ஃபுல்லாக தப்பாக இருக்குங்க. அப்புறம் நானும் எல்லாம் பிரித்து தான் போடணும். அது வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம எடுத்து போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக தப்பாக ஆகாது. மிஸ்டேக் அப்படிங்கிறது வரதான் செய்யும். நம்ம அதை வந்து அப்போவே நம்ம அதை கிளியர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் போடும்போதே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு கூட போடும்போது கவுண்டிங் வச்சுக்க மாட்டோம். நான் தான் ஃபஸ்ட்டு கூடயே கரெக்டாக போட்டுட்டேன்ல அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுவோம். ஸோ அடுத்த கூடையில் வந்து நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணணும்னு தெரியாது. எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஐயோ மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். இதே நம்ம ஃபஸ்ட்டு கூடையில் மிஸ்டேக் வருதா ஃபீலே பண்ணாதீங்க. இன்னொன்று சிஸ்டர்ஸ், நீங்கள் வந்து வீட்டில் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து வைங்க. நம்ம இதுலேயே ஒர்க்லேயே இருக்கோன்ட்டு வேண்டாம். ஏன்னா நமக்கு வந்து ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கணும், அதே டைம் நம்ம பிஸ்னஸ் பண்ண மாதிரியும் இருக்கணும். ஏன்னா நம்ம ஹெல்த்தும் முக்கியம், வீட்டையும் பார்த்துக்கணும். ஸோ அதனால் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இப்போ ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த டைம்குள்ளே நான் இந்த ஒர்க்கை முடிச்சிடுறேன், பாத்திரம் கழுவுறதாகட்டும் வீட்டு வேலையாகட்டும் இந்த டைம்குள்ளே நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன்னு நினச்சிட்டு நம்ம எடுத்து வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஃபேமிலியும் பார்த்த மாதிரியும் இருக்கும், இந்த பிஸ்னஸும் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டைமெல்லாம் வச்சு பார்த்துட்டெல்லாம் நான் பண்ண மாட்டேங்க. நான் எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் பண்ணுவேனாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்ன நம்ம ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் நான் பண்ணுவேன். ஏன்னா உங்களோட ஒர்க் பற்றி யாராவது கேட்டால் கூட இந்த டைம்லேருந்து இந்த டைம்குள்ளே நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன், நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லலாம். இப்போ வந்து அடுத்த ரோ போட்டுருங்க. இது வந்து லாஸ்ட் ரோ. 7 பூ இருக்கணும். லாஸ்ட்டு வந்து நம்ம முடிக்கும் போது 7 இருக்கணும். ஸ்டார்டிங்கில் வந்து 11 பண்ணோம் இல்லைங்களா, லாஸ்ட்டில் வந்து 7 பண்ணோம். இப்போ 4th லைன் 8 பண்ணியிருக்கணும்னு பார்த்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 வரைக்கும் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இது வந்து 7, 4 லைன் வந்திருக்குங்க. 5th லைன் வந்து 7ஓட நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். நம்ம இந்த பின்னலெல்லாம் போடுற வரைக்கும் கூட பிரச்சனை இல்லைங்க. இதை உள்ளே மடித்து நம்ம பின்னுறோம் இல்லையா,
அதில் தான் ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்து பின்னல் போடணும். இது வரைக்கும் நார்மல் நம்ம இங்கே எப்படி பின்னல் பண்ணோம் அதே மாதிரி தாங்க சேம். இது வரைக்கும் நம்ம அடிக்க வந்து இப்படி மடிக்கிறோம் இல்லைங்களா, இந்த மடிப்பு இது வரைக்கும் வந்து இப்படி மடிப்பு இப்படி வருங்க பேகு. ஸோ இது வரைக்கும் வந்து நமக்கு பின்னல் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். நம்ம உள்ளே மடித்து அதை பின்னல் போடும்போது தான் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். இந்த மேக்ரமே த்ரெட்டெல்லாம் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா டைம் கிடைக்கும்போது அதை ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ த்ரெட்டு வாங்குறீங்களோ அது எல்லாமே வந்து ரோல் பண்ணி, இதுக்கு முன்னாடி ரோல் பண்ணி காமிச்சு இல்லைங்களா, அந்த மாதிரி ரோல் பண்ணி சிக்கு இல்லாமல் ரோல் பண்ணி நம்ம எடுத்து வச்சுட்டு, நமக்கு வேணுங்கும்போது அந்த சென்டிமீட்டர் வச்சு நீங்கள் கட் பண்ணி போடுறீங்கன்னா இந்த த்ரெட்டு வந்து வேஸ்ட் ஆகாதுங்க. இல்லைன்னா நம்ம வந்து அளவே இல்லாமல் சரி நம்ம பெரிய கூடையாக போடுறோன்ட்டு அளவு எடுக்காமல் எல்லாம் ரெண்டு ரெண்டாக வந்து ஒரு த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிட்டு அதை வச்சே எல்லா அளவும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு த்ரெட்டை வச்சு கட் பண்ணி எடுக்காதீங்க. அது வந்து எப்படியும் மிஸ்டேக் ஆகும், சின்னதும் பெருசுன்னு வரும். ஸ்கேல் வச்சு அளவிடுங்க. ஒரு மர ஸ்கேல் வாங்கிக்கோங்க. அந்த ஸ்கேல் வச்சு அளவு எடுத்து எவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேகுக்கு தகுந்த மாதிரி, பெரிய பேக்காக போடுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து அளவு எடுத்து போடுங்க. ஏன்னா த்ரெட்டு வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம அளவு வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நிறைய த்ரெட்டு கட் ஆகுது, நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வேஸ்ட்டு தான். ஆனால் அதை வச்சு நீங்கள் கீ செயின் பண்ணலாம். நான் உங்களுக்கு வேஸ்ட்டான த்ரெட்டில் வந்து எப்படி கீ செயின் பண்ணணும்னு சொல்லித்தரேன். இப்போ பார்த்திங்கன்னா 7ஓடு முடிச்சிருக்கேன். 1 2 3 4 5 6 7. இது பார்த்திங்கன்னா 7ஓடு முடிச்சிருக்கேன். இதுவும் வந்து நம்ம இந்த ஒரு பக்கம் வந்து இப்போ நம்ம முடிச்சிட்டோம் பாருங்கள். இந்த 2 பக்கம் முடிச்சாச்சு, இங்கே சென்டரில் முடிச்சாச்சு. இதை முடித்ததை வந்து கையோட கட்டிடலாங்க. நீங்கள் கவுண்ட் பண்ணி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 11 வந்துச்சு, 10 9 8 7 கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஏதாவது ஒன்று மிஸ்டேக் ஆகிருக்கா என்னன்ட்டு கூட நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இதை வந்து கையோட ஒரு த்ரெட் எடுத்து கட்டி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு பேண்ட் இருக்குன்னா பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு கிளிப் எடுத்து குத்தி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது கரெக்டாக ஈஸியாக இருக்கோ அதை அப்படி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பக்கம் முடிஞ்சு, இனி இந்த பக்கம் வந்து சேம் அதே மாதிரி தான். நீங்கள் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நூலுக்கு இருக்குது அப்படின்னா இதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இழுக்க வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் இன்னொன்றுங்க, நம்ம இது ஒன்று மட்டுமே நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறோன்னு வச்சுருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வீட்டில் இருந்தே பண்ணுறோம் அப்படின்னா இந்த மேக்ரமே கூட மட்டும்ட்டு பண்ணாமல் நீங்கள் வந்து ஹேண்ட்கிராஃப்ட் ஒர்க் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். உள்ளனில் வந்து பர்ஸ் எப்படி போடணும் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூலில் வந்து கம்பல்சரி நம்மளை கற்றுக்க வச்ச ஒரு ப்ராக்டிக்கல் ஒர்க்கு தாங்க. நான் அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நம்ம வீட்டில் இந்த கூடை மட்டும் போட்டுட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது அதுவும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஒரு நாளைக்கு பேக் போடுறீங்களா, ஒரு நாளைக்கு அந்த மாதிரி பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் டாய்ஸ் எப்படி பண்ணணும் அதுவும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பஞ்ச் நீடில் ஆர்ட்டில் வந்து டாய்ஸ் எப்படி பண்ணணும் அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரே பிஸ்னஸ் நம்ம பண்ணாமல் நம்ம வீட்டில் இருந்து பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 4-5 நம்ம கற்று வச்சுக்கலாம். ஒன்று நமக்கு சேல் ஆனாலும் ஒன்று சேல் ஆனாலும் ஒன்றும் சேல் ஆகாட்டினாலும் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்ச மாதிரி இருக்குங்க. இன்றைக்கி இது மூவ் ஆகுது, நாளைக்கு வேற ஒன்று மூவ் ஆகுதுங்கும் போது ஹாப்பி தான். நம்ம இந்த மாதிரி செஞ்சு வைக்கிறது வந்து எதுவுமே வேஸ்ட்டாகவும் போகாது. ஓகே, இது வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன்.
பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் போட்டிருக்கேன். நீங்கள் பஞ்ச் நீடில் ஆர்ட்டெல்லாம் பண்ணிங்கன்னா பெட் கவர் பில்லோ கவருக்கு கூட நீங்கள் பெருசாக வச்சு நீங்கள் பண்ணலாம். இப்போ இதில் வந்து 11 இருக்கான்னு பார்த்துக்கலாங்க. ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 11 இருக்குது. இதுவும் வந்து நம்ம 5 லைன் போட போகிறோம். 11 இருக்குங்களா, அப்போ எவ்வளோ கொண்டு வரும்? 11, 10, 9, 8, 7 7 வரைக்கும் நம்ம கொண்டு வர போகிறோம். செகண்ட் லைன் போடும்போது ஃபஸ்ட்டு ஒன் விட்டுடுறோம், லாஸ்ட்டு ஒன் விட்டுடுறோம். பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட் லைனுக்கு எல்லாமே போட்டாச்சு. செகண்ட் லைன் போடும்போது ஃபஸ்ட்டு ஒன் விட்டுடுறோம், செகண்ட் ஒன் விட்டுடுறோம், அதுக்கப்புறம் நம்ம போடுறோம். பார்த்திங்கன்னா இந்த பக்கம் போட்டு முடிச்சாச்சுங்க. லாஸ்ட்டு வந்து 7 வந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7 வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம அடியோடது போட்டு முடிச்சாச்சுங்க. எல்லா பக்கம் சுத்தம் எல்லாம் போட்டாச்சு. இனி இது எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேங்க. இனி வந்து இதை உள்ளே திருப்பி நம்ம எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத இனி சொல்ல போகிறோங்க. அதோட முடிஞ்சுங்க. இப்போ வந்து இந்த பேகு இந்த சைடு நம்ம பார்த்திங்கன்னா இந்த பேக் இந்த சைடு போட்டாங்களா, இது போட்டாச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா 4 சைடுமே நம்ம போட்டுட்டோங்க. இதை வந்து எப்படி மடித்து அடி போடணும், அடி வந்து நம்ம எல்லாமே பின்னலெல்லாம் முடிச்சிட்டோம். இனி இது எப்படி இந்த கார்னர் எல்லாமே எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.